பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்டை போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பார்த்தா வேண்டியதான். டக்கு டக்கு டக்குன்னு வருவாரு. இன்னைக்கு எல்லாம் சினிமாடே. ஓய்யால போறா. மக்களே டாப் வியூ பார்த்தாச்சு. கீழேயும் வியூ இருக்குன்னு சொல்றாங்க. கீழே எப்படி வியூ, என்ன வியூன்னு நமக்கு தெரியல. கீழே என்ன வியூன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் காட்டுறேன். நல்லா இருக்கு. நான் எனக்கு தான் வெக்கையா இருக்கு. மோடமா நான் வெயில் தான் குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. தான் இருக்கு. அந்த ஹீட் இஷ்யூ இருக்கு போலங்க. வரலாம். இன்னும் 60 ரூபாய்க்கு 30 ரூபாய் 10 ரூபாய்க்கு தான் பார்த்துருக்கேன். இன்னும் 50 ரூபாய்க்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். 10 ரூபாய்க்கு இந்த வழியை கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஆக்டிவிட்டி மாதிரி அதிரப்பள்ளி வரீங்கன்னா எதுவும் எதிர்பார்க்காம வாங்க. சோ அப்பதான் சாட்டிஸ்ஃபைட் ஆவீங்க. ஒண்ணுமே கிடையாது. நீங்க குற்றாலம் போய் பாருங்க, இதே ஃபால்ஸ் தான். இதுனா கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, அது ஹைட் கம்மி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. குற்றாலம் போனாலும் ஒயின் ஷாப் இருக்கு, இங்க ஒயின் ஷாப் இல்லைங்க. மதுப்பிரியர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது இங்க. எக்ஸ்ப்ளோரரு ஃபுல்லா நல்ல பையனா இருப்பான் பாருங்க. நோ மோர் டீ டோட்டலில் இருக்க ஐஸ்க்கு தான் வந்து அதிரப்பள்ளி வால்பாறை வந்து சூட்டபுளான ஒரு இடம். இருக்கிற மைண்டில் இருக்கிறவங்க குற்றாலம் போயிருங்க. சுற்றி பார்க்கணும், நல்ல இடத்த பார்க்கணுன்றவங்க அதிரப்பள்ளி மஸ்ட்டு வாங்க. எப்படி என் வீடியோ பார்க்குற எவனுமே நல்லவனே கிடையாது, பூரா குடியாரங்களாக தான் இருக்கீங்க மக்களே. மற்றவங்கள சொல்ல என் நண்பர்களை தான் நான் சொல்கிறேன். ஆமாம், இங்கே கடை எதுவுமே கிடையாது. ஃபேமிலி வரலாம், ஜாலியாக இருக்கலாம். ஆனால் குற்றாலம் போனால் ஃபேமிலிக்கு ஒரு சேஃப்டியே கிடையாது. ஏன்னா ஒய்ஃபை கொடுத்துறாங்க. இங்கே வந்து அதிரப்பள்ளியில் மொத்தம் 4-5 எல்லா ஹோட்டல்லையுமே ஒய்ஃபை நமக்கு கொடுத்துட்றாங்க. ஒய்ஃபை பாஸ்வேர்ட் இருக்குது. ஆனால் நெட்வொர்க் இல்லை மக்களே. ஜியோ விஐ மட்டும்தான். இங்கே ஏர்டெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒன்றுமே பார்க்க முடியாது. This is an unwanted statement irrelevant to the current situation. ஆனால் கீழே குளிக்க வர்றாங்களான்னு தெரியல மக்களே. அதான் நனைஞ்சு போயிடுறாங்களா, வேர்த்து வராங்களா, என்ன கதைன்னு ஒன்றும் தெரியல. நான் உங்களுக்கு கீழே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே போயிட்டு பண்ணுங்க மக்களே. 60 ரூபா கொடுத்தோம்ல, 10 ரூபா அந்த பாதை, ஒரு 20 ரூபா அந்த ஃபால்ஸுக்கு மேலே டாப் வியூ வச்சுக்கோங்க. இது ஒரு 10 ரூபா சேர்த்துக்கோங்க. 10 இது ஒரு 40 ரூபாய்க்கு இந்த பாதையே நல்லா தான் இருக்குது. நான் ஏறி வரும்போது தான் கிழிஞ்சிடும். இறங்குறப்ப ஜாலியாக இறங்கிட்டு இருக்கோம், போக போக தான் தெரியும். ஸோ இதில் 10 ரூபா கழிச்சுக்கோங்க. 60 ரூபாவில் 40 ரூபாய்க்கு நம்ம இந்த இடத்த வந்து நியாயப்படுத்தியிருக்கோம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இந்த பாட்டை கேட்டாலே மொக்கையும் ஞாபகம் தான் வருது. லாலிபப்பு லாலிபப்பு மொக்கா உன் பாட்டு தான்டா வருது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? தமிழ்நாடு தலைவர் மாதிரினா என் வழி தனி வழி இந்த மாதிரி. நான் எவனா பார்த்தானா மக்களே காத்தடிக்குது மக்களே. ஃபீல் பண்றேன் சாரலுக்கு தான். வேடா சாரல் எங்கேயே அடிக்குதியா மக்களே. இப்ப எல்லாம் நனைஞ்சு போய் வராங்க. ஆகா ஆகா, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. கேட்டா 60 ரூபா கொடுத்ததுக்கு இந்த ஸ்பாட் ஒருத்தா? டிக்கெட் 60 ரூபா சொன்னாங்களே, ஒருத்து தானா? நீங்க உங்க ஊருன்றக்கா சொல்லக்கூடாது. ஒருத்து தானே? அதுவும் அவரே என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் சொல்றாரு. தேங்க்ஸ் சேட்டா, நானும் போய் என்ன பார்த்து வரேன். ஏங்க 60 ரூபாய்க்கு ஒருத்து தாங்க. வந்துருங்க எல்லாரும் அதிரப்பள்ளி ஃபால்ஸ். அப்பா நம்ம மேல பார்த்தோம் 60 ரூபாய்க்கு ஒருத்து நான் வாங்கின 50 ரூபா பவுச்சு கரெக்டான். சலிக்காமல் பேரலை மேலே விளையாடும் காகம் போலே யார் என்னை துணிவாய் படைத்தார்? சீரும் புலியை பார்த்தேன் சிரிக்கின்ற சிசுவை போலே கோபங்கள் மறந்து சிரிப்பேனே. பதறாமல் பூவிடும் குளத்தின் மேலே உருவாகும் வளையல் போலே நான் வாழ்ந்த
ஆர்கனைசர் வாயா ஐயா, இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணவே தலைவன் தான். தலைவன் இல்லைன்னா நான் பார்த்துக்க முடியாது. ஸோ ஒத்தவங்களா இப்படி ஆர்கனைசர் வந்து கையில் வச்சுக்கோங்க. தலைவன் தான் ஓகே. மக்களே, மெயினான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இது வந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 AM இருந்து 5 PM வரைக்கும் தான் இருக்கும். அதாவது நம்ம போய் கீழே போய் பார்த்த வியூ வந்து உங்களுக்கு 8 மணி வரை தான் வியூ கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் மஸ்ட்டு வாட்ச்னா பொர்த்தபிளான இடம் தான். ஆனால் குற்றாலத்தில் கூட அப்படி இருக்காது. இதில் என்ன மேட்டர்னா, அந்த ஃபால்ஸ் தண்ணி விழுகுதில்ல, அது விழுகும்போது இங்கே அடிக்கிற காற்றுக்கும் ஒரு மாதிரி சாரல் ஆகுது. இது பாருங்கள், இது ஃபுல்லாமே சாரலில் வந்து சொட்டானது தான். சாரல்லே அவ்வளோ மழை இருக்குது. ஆனால் அங்கே வந்து சேஃப்டிக்கு ரோப்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த சீசனாக என்னன்னு எனக்கு தெரில, நாங்கள் சும்மா பிளான் பண்ணி வந்ததுதான். ஆனால் நல்லாயிருக்கு. மஸ்ட்டு வந்து பாருங்கள், மார்னிங் 8 AM to 5 PM 60 ரூபா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. இங்கே வந்து பாகுபலி படம், அப்புறம் வந்து இந்த ராவணன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கரெக்டான இது தெரில. நான் அதை என்ன ரிசர்ச் பண்ணி ப்ராப்பரான இது உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிக்கரோடு இருக்கிற வாட்டர் பாட்டில் வந்து இங்கே வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் வாட்டர் பாட்டில் ரேட்டு 30 ரூபா. 1 லிட்டரு நம்ம வாங்குறது 20 ரூபா தான். ஆனால் இதை போய் என்ட்ரன்ஸில் கொடுத்தோம்னா 10 ரூபா நமக்கு ரீஃபண்ட் கிடைக்குமா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெள்ளியங்கிரி போய்ட்டு, நான் வெள்ளியங்கிரி போனதில்லை, எனக்கு ஒரு ஆசை தான். வெள்ளியங்கிரி போகிறதுலாம் ரொம்ப ரிஸ்கி, நல்ல பையனாக இருக்கணுமா அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லுவாங்க. பார்ப்போம், கிடச்சா அதுக்கும் போவோம். ஆனால் இதுக்கு வந்து 10 ரூபா ரீஃபண்ட் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் தான். ஸ்டிக்கர் இல்லைன்னா 10 ரூபா தரமாட்டானுங்க, அடித்து பற்றி விட்டுருவானுங்க. ஸோ ஸ்டிக்கரோட வாட்டர் பால் வாங்கிட்டு ரீஃபண்ட் பண்ணுங்கள். 10 ரூபா கிடைக்கும். வந்ததுக்கு 10 ரூபா லாபம் தான். இங்கே டீ எவ்வளோன்னு தெரில, டீ 20 ரூபா சொல்லுவான்னு நினைக்கிறேன். அங்கே டெய்லியாக போனால் 10 ரூபா டீயாக குடிக்கலாம். டீ பாய், டீ ஸ்டார் அப்படின்னு ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? 10 ரூபா பெரிய காசு மக்களே. ஸோ வாட்டர் பால் வாங்குங்க, கொடுத்துட்டு 10 ரூபா வாங்கிக்கோங்க. டைமிங் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே தான் நம்ம மேலே பார்த்த வியூ. இதிலேருந்து கீழே இங்கிட்டு போகணும். இங்கிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அதில் போனோம்னா நம்ம பார்த்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். நீங்களும் வந்து பாருங்கள். ஃபேமிலியெல்லாம் வராங்க, கொஞ்சம் டைமிங் மட்டும் பார்த்து வாங்க. மற்ற டயத்தில் வந்து மழை நல்லா பெய்யும். இங்கே சும்மாவே அப்பப்பைக்கு மழை பெய்யுது, அப்பப்பைக்கு வெயில் அடிக்குது. இந்த அப்புறம் தலைவன் அவன் சாப்பாட்டுக்காக வந்துருக்கேன், யாரோ அடித்து விரட்டி விட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. அந்த வியூவையும் பார்த்துட்டு உங்களுக்கு மொத்தமாக சொல்கிறேன். பை மக்களே.